இப்போ அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அரண்மனை கதவுகள் திறக்கப்படுது இவங்களுக்காக. இப்போ இவங்க உள்ள வர சமயம் அந்த ராணி கையை சொல்றாங்க, மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க, நான் விடியல் பொழுதுல ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு நிச்சயம் பழிக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க தானே. அந்த கனவுல என்ன கண்டேன் தெரியுமா? சின்ன சின்ன குழந்தைகளோட பாதம் நம்ம அரண்மனையில அங்க இங்க ஓடி திரிகிற மாதிரி, நம்மளோட நந்தவனம் எல்லா சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சிருக்கிற மாதிரியான கனவு. உங்களுக்கு நிச்சயம் வாரிசுகள் பிறப்பாங்க, நீங்க நிச்சயமா சந்தான பாக்கியத்தை அடைவீங்கன்னு அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க புருஷனை. அப்ப அவர் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு, கைகேயி அதுல ஒரு மகனாவது இருந்தானா, ஆண் பிள்ளைகள் இருந்தாங்களான்னு. ஏன் இல்லாம 4 புத்திரர்கள் இருந்தாங்க உங்களுக்குன்னு அந்த அம்மா சொல்லவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் முகம் சந்தோஷப்பட்ட அந்த ஒரு நிமிஷத்திலேயே திடீர்னு வானத்துல ஏதோ ஒரு சலசலப்பு, அங்க ஏதோ ஒரு அச்சுறுத்தல். உடனே இந்த ராஜாவும் ராணியும் வில் அம்பு எல்லாத்தையும் தயார் பண்ணி தங்களோட அஸ்திரங்களோட தாக்குதலுக்கு ரெடியா நிக்கிறாங்க. சுத்தி இருக்க வீரர்கள்லாம் தாக்குறதுக்காக ரெடியாகிட்டு இருக்க அந்த நேரத்துல வானத்துல ஒரு பெரிய ராட்சச பறந்து வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கம்பீரமா அது பறந்து வந்துகிட்டு இருக்கு. அது பறந்து நேரா இந்த அயோத்தியாவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த ராஜாவோட முகம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அவரோட அஸ்திரத்தை எல்லாம் கீழே வச்சுக்கிட்டு இப்போ ரத்தத்தை விட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ இந்த பருந்தும் வேகமா வந்து தரையில இறங்கி தன்னோட மனித ரூபத்தை எடுத்துச்சு. நேரா ராஜாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ராஜா அன்போட சொல்றாரு, மித்ரா ஜடாயு என்ன இது திடீர்னு இந்த பக்கமா பறந்து வந்திருக்க? இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. என்னப்பா இது சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே, என்ன காரணம் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சு? இப்படி அவர் கேட்டதும் அந்த ஜடாயு சொல்றாப்ல, யுத்தம் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்துச்சுன்னு.